இங்கே இருந்தால் எங்கே இரு அடி மேம் மேம் I am looking for you, Veera. Now watch my game. மேம் எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன் நான் என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வந்திருக்கேன்? நான்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் மேடம் ஒரு ஃபார்மாலிட்டி. பார், நான் ஒன்றும் உன்னை இங்கே விருந்து சாப்பிட கூப்பிடல. நான் உன்கிட்ட கொடுத்த வேலை என்னாச்சுன்னு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன். அந்த டீட்டெயில் மட்டும்தான் இப்போ நீ என்கிட்ட சொல்லணும். அனாவசியமாக ஏதாச்சும் பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? வேலை சம்பந்தமா மட்டும் பேசுனா போதும். சாரி மேம். சொல்லு, என்னாச்சு? நம்ம வேலை இப்போ எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு? நான் சொன்னதை எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கல? அதெல்லாம் நீங்கள் சொன்ன வேலை எல்லாத்தையும் நான் கரெக்டாக செஞ்சுட்டேன் மேடம். எந்த டவுட்டும் வராது. எல்லாம் பக்காவாக முடிஞ்சிட்டு மேடம். முடியணும், முடிஞ்சே ஆகணும். என்ன அவங்க சாதாரணமாக நினச்சிட்டாங்க. இந்த லேக்காவோட இன்னொரு முகம் இவங்களுக்கு தெரியாது. என்னை பற்றி தெரிஞ்சவங்கெல்லாம் அந்த கூட்டத்தில் அணக்கமாக இருக்காங்க. அவங்க அமைதியாக இருந்தாலே எனக்கு பிரச்சனை. ஃபஸ்ட்டு அவங்க கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு வச்சுக்கிறேன். நான் அந்த ஆஃபீஸில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நினச்சது தான் மேடம் அங்கே நடக்கும். அதை நடத்த வேண்டியது என் வேலை. இந்த பாருங்க மேடம், நீங்கள் எதை நினச்சோம் பயப்படவே வேண்டாம், நான் இருக்கேன் மேடம். என்ன சொன்ன? எனக்கு பயமா? மேடம், அது வந்து உனக்கு இந்த லேக்காவை பற்றி சரியா தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். பயமா? எனக்கா? பயத்துக்கே ஆட்டம் காட்டுறவடி இந்த லேக்கா. இப்பதான் என் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். பார்த்துக்கிட்டே இரு என்ன நடக்க போகுதுன்னு. ஆமா, நான் உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தனே, அது என்னாச்சு? எதுவும் டீட்டெயில் கிடைச்சதா? அந்த ராஜாவை பத்தி தானே மேம்? ஆமா, அவனை பத்தி தான். அவன் உண்மையிலே செத்து போயிட்டானா இல்ல இன்னும் உயிரோட தான் இருக்கானா? அப்படியே உயிரோட இருந்தா எங்க இருக்கா, யாரு பாதுகாப்புல இருக்கான்னு ஏதாச்சும் டீட்டெயில் உனக்கு தெரியுமா தெரியாதா? மேம், எனக்கு தெரிஞ்சு ராஜா உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ராஜாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி 4 மாசம் ஆச்சு. ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட்ல அவர் பொழைச்சிருந்தாருன்னா இந்த 4 மாசத்துல அவரோட உடம்பு கொஞ்சமாச்சும் கிளியர் ஆயிருக்கும். கண்டிப்பா ஆபீஸ்க்கு திரும்ப வந்திருப்பாரு. ஆனா இது நாள் வரைக்கும் அவர் ஆபீஸ்க்கு வரல. ஆபீஸ்ல நான் அவரை பத்தி எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டேன். ஒர்க்ல அவ்வளவு சின்சியரா இருப்பாராம். தன்னோட கம்பெனியை எப்படி ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வர்றது அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் எப்போதுமே ஸ்டாஃப்ட பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. அவருக்கு உடம்பு முடியலனாலும் ஆபீஸ் ஒர்க்கை வந்து எப்போதுமே அவர் ஸ்டாப் பண்ணி வைக்க மாட்டாராம். அவர் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடியே நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து போட்டிருக்காரு. புதுசா குவாரி வேற ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு ஒர்க்கையும் வச்சிருக்கவரு ஒருவேளை உயிரோட இருந்தா எப்படி ஆபீஸ்க்கு வராம இருந்திருப்பாரு? அவன் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அவன் எப்படியாப்பட்ட மூலக்காரங்கிறது எனக்கு தெரியும். அந்த பிசினஸுக்காக அவன் எப்படியெல்லாம் வில்லத்தனமா யோசிப்பாங்கிறதும் எனக்கு தெரியும். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்டில் அவனோட கம்பெனி தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். இந்த ஃபீல்டில் அவன் கொடி கட்டி பறக்கணும். அதுதான் அவனோட லட்சியம். அவனுக்கு முன்னாடி யாரும் முந்திரவும் கூடாது. அப்படியே அவனை முந்தணும்னு நினைச்சா அந்த கம்பெனியே இருக்க இடம் இல்லாம அவன் தரமட்டமா மாத்திடுவான்னு எனக்கு தெரியும். பிசினஸை பொறுத்த வரைக்கும் அவன் மனுஷன் இல்லை, மிருகமா வேலை பார்ப்பான். அவனோட மூளை இருக்கே, அவனோட மூளை, அந்த மூளை யாருக்குமே இருக்காது. அப்படி ஒரு கிரிமினலா யோசிக்கிறவன். ஆனா அவன் இப்ப இல்ல, உயிரோட இல்லைன்னு சொல்ற. ஆனா இன்னமும் இதே ஃபீல்டுல அவனோட கம்பெனி கோடி கட்டி பறக்குதே, அது எப்படி? அவன் உயிரோட இல்லாதப்போ அவனோட கம்பெனிக்கு மட்டும் எப்படி உயிர் வந்து அதே இடத்த பிடிச்சிருக்கு? அதுதான் எனக்கும் தெரியல. அது எப்படி எப்படி மேடம்? அது மேடம் என்ன அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்ன என்ன நடக்க அந்த ஆபீஸ்ல?
மேம் இப்போ ராஜா இருக்க வேண்டிய இடத்துல புது சிஓ ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் தான் இப்போ அந்த கம்பெனியை பார்த்துக்கிறாரு. அந்த கம்பெனியில் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காரு மேடம். அது மட்டும் இல்லாமல் நிறைய புது புது கான்ட்ராக்டு, புது புது பிரான்ச் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இங்கே மட்டும் இல்லை மேம், ஃபாரின்லேயும் புது பிரான்ச் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதனால தான் மேம் இன்னும் இந்த கம்பெனி நம்பர் 1 இடத்துல இருக்கு. என்ன சொல்ற? ராஜாவோட இடத்துல இன்னொருத்தர் இருக்கானா? அதுவும் ராஜாவை மாதிரியே யோசிச்சிருக்கா. ஃபாரின் வரைக்கும் இந்த பிரான்ச்சை கொண்டுட்டு போயிருக்கானா? அப்ப இவனை விட அவ மூலக்காரனா இருப்பான் போல இருக்கே. யார் இது? இவனையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அப்படி ஒருத்தன் இந்த ஃபீல்டில் இருக்கானா? எப்படி எப்படி? ஆமா, யார் இது? அவனோட டீட்டெயில் ஏதாச்சும் தெரியுமா? அவனை பத்தி விசாரிச்சியா? அவரை பத்தி ஃபுல் டீடைல்லாம் எனக்கு தெரியாது மேடம். நானும் எவ்வளவோ விசாரிக்க முயற்சி பண்ணேன். ஆனா அவரை பத்தியான எந்த டீடைலும் என்னால எடுக்க முடியல. ஆபீஸ்ல கேட்ட வரைக்கும் அவர் வந்து ராஜாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறாங்க. அவ்வளவுதான் மேடம் தெரியும். என்ன சொல்ற? ராஜாவுக்கு ஃப்ரெண்டா? அவன் பேர் என்ன? மைக்கேல் மேடம். என்ன பேர் சொன்ன? மைக்கேல் மேடம். மைக்கேலா? அவன் இங்க இருக்கானா? ராஜா ஆபீஸ்ல? ஏய் ஃபுல், இன்னும் ராஜா உயிரோட தான் இருக்கா? மேம் என்ன சொல்றீங்க? ராஜா உயிரோட இருக்காரா? ஆமா ஃபுல், அந்த ராஜா இன்னும் உயிரோட தான் இருக்கா. ராஜாவும் மைக்கிளும் எப்படியாப்பட்ட ஃப்ரெண்டு தெரியுமா? ஈருடல் ஓர் உயிர். ஒருத்த செத்தா இன்னொருத்த அதே இடத்துல போனமாயிருப்பான். ஆனா இந்த மைக்கிளே தான் நண்பன் செத்ததுக்கு அப்புறமும் இன்னும் அந்த ஆபீஸ அதே லெவல்ல கொண்டுட்டு வந்திருக்கானா? அப்ப அந்த ராஜா இன்னும் உயிரோட இருக்கான்னு தான் அர்த்தம். கண்டிப்பா அவன் உயிரோட தான் இருக்கணும். இந்த மைக்கில் இருந்தா அந்த ராஜா இருப்பான். அப்படின்னா நான் போட்ட கணக்கு தப்பா போயிட்டேன். இந்த மைக்கிளும் ராஜாவுக்கு மட்டும்தான் என்னோட பல விஷயங்கள் தெரியும். ஒருத்த செத்த இன்னொருத்த செத்து போயிருப்பான்னு நினைச்சேன். ஆனா 2 பேருமே இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அப்படின்னா ஏதோ ஒரு பிளான் நடந்துகிட்டே இருக்கு. விடமாட்டா இந்த லேக்கா, விடமாட்டா. மேம் உங்களுக்கு மைக்கேல் சாரை பத்தி தெரியுமா? தெரியுமாவா? இந்த ராஜா இந்த ஃபீல்டுல இப்படி வில்லத்தனமா யோசிச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கானே, இதுக்கு காரணமே அந்த மைக்கேல் தான். நான் நினைக்கிற மாதிரி அந்த மைக்கேல் ஒன்னா மனுஷல்ல, ஓசுர வில்லாதி வில்லனா யோசிப்பான். அவனோட மூளைதான் இந்த ராஜாவோட செயல்பாடு. இவனை ஆட்டி வைக்கிறதே அந்த மைக்கேல் தான். அவன் வேலைய காமிப்பான், இவன் செஞ்சு முடிப்பான். அவ்வளவுதான். அப்படியாப்பட்ட 2 பேரும் ஒன்னு சேர்ந்தா இந்த ஃபீல்டுல எந்த கொம்பனாலையும் அவங்க 2 பேத்தையும் கீழே இறக்க முடியாது. அந்த மைக்கில் அமைதியா இருப்பான். ஆனா எந்த நேரத்துல என்ன யோசிக்கானே தெரியாது. நான்லாம் அவன் முன்னாடி ஒரு துரும்பு மாதிரி கூட தெரிய மாட்டான். அவனுக்கு நினைச்சது நடக்கணும். அப்படி நடக்கலன்னு நினைச்சுக்க, அப்புறம் அவனை வேற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்படியாப்பட்டவன். அவனை பத்தி தெரியுமான்னு கேக்குற? அவனே இறங்கி வந்திருக்கானா? அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நான் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கேன். அவனோட நண்பன் மேலே கைய வச்சிருக்கேன். ஆனா அவன் எதுக்காக என்னை இன்னும் தேடி வரல? நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அவன் செத்துட்டா இவனும் செத்து இருப்பான்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஆனா என்ன தேடி வரல. எதுக்கு தேடி வரல? அப்ப என்னமோ இருக்கு. அமைதியா இருந்துகிட்டு 2 பேரும் ஏதோ பிளான போட்டு வச்சிருக்காங்க. இல்ல, நான் அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். மேம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒன்றும் அவ்வளோ கெட்டவரே இல்லை மேம். ரொம்ப ஜாலி டைப். ஆஃபீஸ்ல எல்லார்கிட்டையும் ரொம்ப ஃப்ராங்கா பேசுவாரு. என்கிட்ட கூட ரொம்ப க்ளோஸா பேசுவார் மேம். ரொம்ப நல்லவர் மேம். உனக்கு அந்த மைக்கேலை பத்தி சரியா தெரியல. அவன் வெளியில பார்க்கத்தான் அப்படி இருப்பான். ஆனா அவன் உள்ள என்னெல்லாம் யோசிக்காங்கிறது அவன் கூடயே இருக்கான அந்த ராஜாவுக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்சமா அந்த மைக்கேலை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட என்னாலேயே அவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கிறதே கணிக்க முடியல. நீ என்னன்னா அவன் நல்லவன்னு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற. இத பாரு, அவன் உன்கிட்ட கொஞ்சிறான், கொலையிறான், வலியிறான்னு சொல்லிட்டு என்னை பத்தி ஏதாச்சும் மூச்சு காத்து விட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க,
மேடம் நான் உங்களை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன் மேடம், எதுவும் சொல்ல மாட்டேன். நீ சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் உன்னை எதுவும் பண்றதுக்கு முன்னாடியே அவன் உன்னை போட்டு தள்ளிடுவான் பாத்துக்க. மேடம் இந்நேரத்துக்கு அவனுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கணுமே. ஏன்னா அவன் ஒருத்தவங்கள ஒரு தடவை பார்த்தாலே போதும் எப்படியாப்பட்டவங்கன்னு கண்டுபிடிச்சிருவான். அப்படியாப்பட்டவன் உன் கூட இப்படி கொஞ்சி கொலாவி பேசியிருக்கான்னா உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. இன்னுமா உன்னை விட்டு வச்சிருக்கா? மேடம் அவரு அவர் அப்படி பண்ற ஆள் இல்லை மேடம். எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அவர் என்கிட்ட நல்லாதான் மேடம் பேசுவாரு. அப்போ நீ தான் அவன்கிட்ட விழுந்திருக்க. அவன் உன்கிட்ட கொஞ்சி கொஞ்சி பேசுறான்னு நீ அவன் வலையில விழுந்துட்ட. இல்ல மேடம், இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல மேடம். காரியம் இல்லாம அவ துரும்ப கூட அசைச்சு போட மாட்டான். அப்படியோப்பட்டவன் உன்கிட்ட பலியிறான்னு சொல்றேன்னா நீ அவ்வளோ பெரிய பேரழகியும் இல்ல. அப்படி இருக்கும் போது ஏன் உன்கிட்ட இவ்வளோ க்ளோஸா இருக்கா? மேடம் அவருக்கு என்ன பிடிக்கும் மேடம். இவ என்ன சொல்றா? மைக்கிளுக்கு இவ்வளவு பிடிக்குமா? மைக்கிள் அப்படி எந்த பொண்ணுகிட்டையும் இது வரைக்கும் வலிஞ்சது இல்லையே. அப்படி இருக்கும்போது இவகிட்ட அப்போ மைக்கிளுக்கு நான் தான் இவளை அந்த ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுதான் இவ கூட எப்படி பழகிக்கிட்டு இருக்கா. அப்படின்னாலும் இந்நேரத்துக்கு இவளை முடிச்சு விட்டுருப்பானே. ஏன் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கா? ஏதோ பிளானை போட்டிருக்கானுமோ. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இவ அந்த ஆஃபீஸில் இருக்கணும். இப்போ அவனை பற்றி இவகிட்ட சொன்னால் இவ கண்டிப்பாக பயத்தில் போக மாட்டா. இப்போ சொல்லக்கூடாது. இவ இப்படியே அங்கே இருக்கட்டும். நம்ம வேலை முடிஞ்சா போதும். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அவன் போட்டு தள்ளானே நான் போட்டு தள்ளானே நமக்கு வேலை நடக்குதா அது மட்டும்தான் இப்போ முக்கியம். மேம் ஆமாம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அவன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னானா? இல்லை மேம், அவர் என்னை பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னார். இன்னும் லவ் பண்ணுறேன்லாம் சொல்லலை. நான் தான் அவர்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன் மேம். இது ஒரு கோமாளி. அவனை பற்றியான உண்மை முகம் உனக்கு தெரிஞ்சிச்சு நீ உயிரோடையே இருக்க மாட்டேன். இந்த பாரு, அது என்னமோ எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆஃபீஸில் நான் சொன்ன வேலை நடக்கணும். புரியுதா? சரி மேம். அந்த ராஜா இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவன் எங்கே இருக்கான், யார் பாதுகாப்பில் இருக்கான் அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலும் எனக்கு வேணும். உனக்கு 2 நாள் தான் டைமு. அதுக்குள்ளே அவனை பற்றியான எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? ஓகே மேம். இன்னும் 2 நாளில் அந்த ராஜாவை பற்றியான ஃபுல் டீட்டெயிலோட நான் வரேன் மேம். சரி நீ கிளம்பு. அப்புறம் நான் இங்கே இருக்கேன்னு அடிக்கடி என்னை பார்க்க இங்கே வராத. எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே பேசு. ஏதாச்சும் முக்கியமான விஷயம்னா நான் உடனே சொல்கிறேன். அப்போ வந்தால் போதும். சரிங்க மேம். மேம் நீங்கள் தீபாவளிக்கு முன்னாடியே வரேன்னு சொன்னீங்க. ஆனால் இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. அது ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. அதான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர லேட் ஆயிட்டு. சரி அது எதுக்கு இப்போ உனக்கு? நீ கிளம்பு. சரிங்க மேம். அப்புறம் இன்னொரு விஷயம் மேம். என்ன? சீக்கிரம் சொல்லு, நான் வெளியே போகணும். அது ஒன்றும் இல்லை மேம். நீங்கள் புதுசாக சாரீலாம் கட்டியிருக்கீங்க. எங்கேயும் ஃபங்க்ஷன் போகிறீங்களா? இல்லையே, ஏன் கேட்குற? இல்லை மேம், நீங்கள் சாரியில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் காம்ப்ளிமெண்ட். இவ்வளோ பணமா மேம்? எதுக்கு மேம் எனக்கு இவ்வளோ பணம்? சும்மாதான் வச்சுக்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையை வெளியில் போகிறேன். போகும்போதே நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் வச்சுக்க. அத்தி எவ்வளோ பணம் தருவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கூட 2 பிட்டு சேர்த்து விட்டுருப்பேனையா. அத்தி ஒரு கட்டு பணமா? சரி மேம், நான் போய் வேலையை பார்க்குறேன். நீங்கள் கேட்ட டீட்டெயிலோட நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன் மேம். நான் போயிட்டு வரேன் மேம். கிளம்பு. வீரா வீரா, ஐ லவ் யூடா. உன்னை தேடி உன் பியூட்டி வந்துட்டேன். என்னதான் உனக்கு என்னை பிடிக்கல, நீ வேண்டான்னு என்னை விட்டு நீ வேலைக்கு போனாலும் என்னால் உன்னை விட்டே கொடுக்க முடியல. ஏன்னா உன்னை அந்த அளவுக்கு நான் காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த ஆசை உன்னை அடையிற வரைக்கும் எனக்கு தீரவே தீராது. உன்னைக்கு மட்டும் நான் நினச்சது நடந்துருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு லண்டன்ல கூட சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு நடந்த சம்பவம் மறக்கவே மாட்டேன். இப்போ மட்டும் என்ன, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன்.
இந்த பாரு, உனக்கு புடவை கட்டினா பிடிக்கல, அதுக்காக தான் நான் உனக்காக இந்த புடவை கட்டியிருக்கேன். உன்னை தேடி வரேன். இப்பவும் நீ என்னை வெறுக்க தான் செய்வ, ஆனால் உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டுட்டு வரணும்னு எனக்கு தெரியும். அதுக்கான எல்லா பிளானையும் போட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். இந்த தடவை என் விருப்பம் இல்லை, உன் விருப்பத்தோடையே உன்னை நான் லண்டனுக்கு கூட்டிகிட்டு போவேன். எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழுவேன். உன்னை தேடி வந்துட்டேன்டா. நீ எனக்கு வேணும், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த லேக்கா அப்பா அப்பா என்ன நான் இத்தனை தடவை சவுண்ட் கொடுக்குறேன், அப்பா எதுவும் சத்தம் கொடுக்காம இருக்காங்க. நான் ஒரு தடவை அப்பான்னு கூப்பிட்டாலே என்னன்னு கேட்டுருவாங்களே. என்னாச்சு அப்பாவுக்கு? வழக்கமா அப்பா அங்கதான் உட்காந்துருப்பாங்க, ஆனா எங்கேயும் இல்ல, சத்தமா கொடுக்கல. அப்போ அப்பாவுக்கு உடம்பு என்ன முடியலையா? ஐயோ, அப்பா தனியா வேற இருந்தாங்களே. உள்ள போய் பாப்போம். அப்பா அப்பாவுக்கு எதுவும் இல்ல, நல்லதா இருக்காங்க. அப்பா ராஜா, வாடா வா. அப்பா டேய் ராஜா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா, இப்ப உடம்புல எப்படி இருக்கு? மாத்திரை எல்லாம் நேரத்துக்கு போறியாடா? செக்கப்ல போனியா? அன்னைக்கு கமலி வந்து சொன்னா நீ செக்கப் போனேன்னு சொல்லி. டாக்டர் என்ன சொன்னாங்க? ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ ஒழுங்கா எடுத்துக்கிறியா? எப்படி ராஜா, என்னடா எதுக்கு அழுகுற? என்னாச்சு? உடம்பு என்ன முடியலையா? இரு, நான் கமலிக்கு போன் பண்றேன், அவன் ஹாஸ்பிட்டல் கொண்டு கூட்டு போவான். இரு. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன். அப்பா ஏன்னா அழுகுற? என்னடா? அப்பா உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையாப்பா? கோவமா? டேய், என் புள்ள மேல நான் என்ன கோவப்பட போறேன்? அப்பா உங்களை இங்க தனியா விட்டுட்டு நான் போய் கூட இருந்துக்கிட்டேன்ல, உங்களுக்கு உடம்பு முடியல. அப்படி இருந்தப்போ நான் ஆக்சிடென்ட் ஆகி படுத்த படுக்கலையா இருந்தப்போ நீங்க எப்படி எல்லாம் கவனிச்சுக்கிட்டீங்க, எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிட்டீங்க. நான் இப்ப இவ்வளவு சீக்கிரமா சரியாகி இப்படி உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறேன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம்ப்பா. என்ன முடியாம இருந்தப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்க, ஆனா இப்போ உங்களை நான் பார்க்காம இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டேன்லப்பா. என் மேல உங்களுக்கு கோபமாப்பா? நான் எங்கடா இங்க தனியா இருக்கேன், அதான் நீங்க எல்லாரும் என் கூடயே இருக்கீங்களே, அப்புறம் என்ன? எனக்கு என் பிள்ளைங்க மேலாம் எப்போதும் கோவம் வராது. எனக்குன்னு இருக்கிறது நீயும் உன் தம்பியும் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நான் ஏன்டா உங்க மேல கோவப்பட போறேன்? அப்பா நான் என்னதான் அந்த வீட்டுல தம்பி, பெரியம்மா, பெரியப்பா, அக்கான்னு இப்படி எல்லாரும் கூட இருந்தாலும் அங்க நீங்க இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. அந்த குடும்பத்தோட குடும்பமா நீங்களும் அங்க இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா. அந்த குடும்பத்தோட உங்களையும் சேர்த்து வச்சு எல்லாரும் கூடயும் ஒன்னா இருக்கணும்னு எனக்கு தோணுதுப்பா. அதான்ப்பா எனக்கு முழு சந்தோஷம். அவ்வளவுதானடா. அது அது என்ன, சீக்கிரம் நடந்துரும், இதுல என்ன இருக்கு? இப்ப என்ன, வீரா என் மேல கோவமா இருக்கான், அவ்வளவுதானே. அவன் கோபம் சீக்கிரம் சரியாயிடும்டா, சரியாயிடும். அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ, நான், வீரா எல்லாரும் ஒரே குடும்பமா ஒரே வீட்டுல இருக்க போறோம். இதுல என்ன இருக்கு? நானும் அந்த நாளுக்காக தான்ப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். வீரா சீக்கிரம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கணும். அந்த வீட்டுல என் அப்பா கூட என் தம்பி கூடயும் நான் சந்தோஷமா இருக்கணும். அதான்ப்பா எனக்கு வேணும். நடக்கும்டா, சீக்கிரம் நடக்கும். என் 2 பிள்ளைங்களோட நான் ஒன்னா இருக்கிறனால சீக்கிரம் வரும். நீ அழுவாதடா, அழுவாத, எனக்கு கஷ்டமா இருக்கு பாரு, அழுவாத. இந்த பாரா, என் பிள்ளைங்க எதையும் நினைச்சு கவலையும் படக்கூடாது, வருத்தமும் படக்கூடாது. 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கணும். என் வாழ்க்கையில இவ்வளவு விஷயம் நடந்தும் இன்னும் நான் இந்த உசுரை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு நீங்க 2 பேரும் தானே காரணம். உங்க அம்மா மருவதான் இந்த உலகத்துல என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி உங்க 2 பேத்தையும் தனியா விட்டுட்டு என்னால போக முடியாதுடா. தனிமை வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானதுன்னு நானும் வாழ்ந்திருக்கேன், நீனும் வாழ்ந்திருக்க. இனிமேல நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம். இப்ப என்ன, நம்ம குடும்பம் எல்லாரும் ஒன்னா தானே இருக்காங்க, அப்புறம் என்னடா? ஒரு நேரத்துல நான் நினைச்சு பார்ப்பேன், எங்க நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர போகுது, நம்ம கடைசி காலம் வரைக்கும் இப்படி தனிமையிலே இருந்துட்டு போய் சேர வேண்டியதான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப அப்படி இல்லடா, எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா இப்ப எல்லாரும் நம்ம கூட தானே இருக்காங்க. என்ன, உன் தம்பிக்காரன் தான் அப்படியே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்ன கொஞ்ச நாளைக்கு கோவப்படுவான், அப்புறம் அவனும் என்ன புரிஞ்சுக்கிட்டுவான். அப்புறம் அப்பான்னு உன்ன மாதிரி அவனும் தேடி ஓடியாடுவான் பாரு, பாத்துக்கிட்டே இரு. இந்த அப்பா விட்டு என்னால இருக்க முடியாது, நான் அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு அவனும் வருவான், பாத்துக்கிட்டே இரு.
ஆமாப்பா, அவன் என்னையே அம்மான்னு நினைச்சுக்கிட்டு என் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவான். 5 நிமிஷம் கூட நான் இல்லாம வீட்டுல இருக்க மாட்டான்ப்பா. என்னையே வெளியில விட மாட்டான். அப்படியே நான் வெளில போயிட்டேன்னு நினைச்சுக்கோங்க, வாசகத்தை தான்ப்பா தாண்டி இருப்பேன். உடனே போன் பண்ணிடுவான். அண்ணா எங்க இருக்கீங்க, எப்போ வருவீங்க அப்படின்ட்டுருவான். நான் அப்புறம் வெளியிலே போக மாட்டேன், வீட்டுக்கே வந்துடுவேன். போடா, நான் எங்கேயும் போல, உன் கூடயே இருக்கேன்னு. நான் அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவன் சைட்டுக்கு கூட போலப்பா, என் கூடயே தான் இருக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் நான் அவன் கூடயே இருக்கணும், அவ்வளவுதான். என் மேலே இவ்வளவு பாசம் காட்டுறானா, உங்களை புரிஞ்சுக்கிட்டா உங்க மேல எவ்வளவு பாசமா இருப்பான்பா. அவன் சீக்கிரம் எனக்கு புரிஞ்சுப்பான்டா. அவன் அவங்க அம்மா சுமித்ரா மாதிரி பாசக்காரன். எதிரியா இருந்தாலும் அவன் பாசம் காட்டினான்னு நினைச்சுக்கங்க, அவன் அன்புக்கு அடிமையாயிருவாங்க. அந்த அளவுக்கு அவ காட்டுற பாசம் இருக்கும். அப்படித்தான் இவனும் அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருப்பான். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. அப்ப என்ன டேய், எனக்கு உங்க 2 பேத்தையுமே பிடிக்கும்டா. 2 பேருமே என் 2 கண்ணு மாதிரி. நான் பெத்த சிங்க குட்டிங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு இழைச்சவனே இல்லையே. இந்த பாரு, அப்பா இப்ப ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த வெளி உலகத்துல எப்படி எதுக்கும் அஞ்சாம வீரத்தோடையும் விவேகத்தோடையும் இருக்கீங்களோ, இதே மாதிரிதான் குடும்ப வாழ்க்கையிலயும் இருக்கணும். ஒரு மனுஷன் குடும்ப வாழ்க்கையில ஜெயிச்சுட்டான்னு நினைச்சுக்க, வெளி உலகத்துல கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு ஆணோட வெற்றியும் தோல்வியும் அவன் குடும்பத்தோட ஆணிவேர்ல தான் இருக்கு. அவனுக்கு அமைகிற வாழ்க்கை துணையை சரியா தேர்ந்தெடுத்துட்டான்னு நினைச்சுக்க, அவதான் அவனுக்கான நல்ல குடும்பத்தை கொடுப்பா. ஒரு ஆண் குடும்பத்துல ஜெயிச்சாலே போதுண்டா, வெளி உலகத்தை ஈஸியா ஜெயிச்சிடலாம். அப்படியாப்பட்ட வாழ்க்கை துணையை நீனும் உன் தம்பியும் சரியா தேர்ந்தெடுக்கணும். உன் தம்பி சரியா தேர்ந்தெடுத்துட்டான், நீ எப்படி? அப்பா, அது வந்து தெரியும்டா, தெரியும். இதுக்கு உன் தம்பி எவ்வளவோ பரவாயில்லையே. பத்தியா எப்படி பிடிச்சிருக்கான்னு. அவனுக்கு ஏத்த பொண்டாட்டி, கல்யாணம் வரைக்கும் வந்துட்டான். ஆனா நீ லவ் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? அப்பா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் எனக்கு எப்போ தெரியுமே. நீனா என்கிட்ட சொல்லுவேன்னு பார்த்தேன், அதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டல்னு அப்படியே போயிட்டு. சரி, இப்போ வச்சு ஊருக்கு வந்துட்டானே, மருமலை கூட்டு வந்து இதான் உங்க மருமவா, சீக்கிரம் 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னன்னா மூச்சு கட்டாம இருக்க. என்னடா, எனக்கு தெரிஞ்சு உன் தம்பி தான் என்ன முதல்ல தாத்தா பார்க்குவான்னு நினைக்கிறேன், பாத்துக்க. அப்பா, அதெல்லாம் அவன் உங்களை முதல்ல தாத்தா பார்க்க மாட்டான். அப்போ நீ எல்லா ஏற்பாடும் பண்ணிட்ட. ஐயோ அப்பா, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல வரல. நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னேன். இப்ப என்ன அவசரம், கொஞ்ச நாள் ஆகட்டுமே. இன்னும் கொஞ்ச நாளா? டேய், உனக்கு வயசு என்ன ஆகுதுன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ என்ன சின்ன பிள்ளையாடா? இன்னும் கொஞ்ச நாள் நீ எத்தனை வருஷத்துக்குள்ள தள்ளி போடுவ? உன்னை விட சின்ன பையன் அந்த வீரா, அவனுக்கு இதுல இருக்க திறமை கூட உனக்கு இல்லையடா. அப்பா, சும்மா இதையே சொல்லி என்ன வெறுப்பாத்தாதீங்க சொல்லிட்டேன். நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுதேன். என் சூழ்நிலை அப்படி இருக்கு, நான் என்னத்த பண்ண? சூழ்நிலையா? என்னடா சூழ்நிலை? அதான் அந்த பொண்ணுகிட்ட உன் லவ் சொல்லிட்டல, அப்புறம் என்ன? நான் வேணா வீட்டுல போய் பேசுறேன், பேசி சீக்கிரத்துல கல்யாணத்தை வைப்போம். ஐயோ அப்பா, அதுல தான் ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? என்னடா பிரச்சனை? அது இப்ப இருக்குப்பா, நான் அதை கூடிய சீக்கிரத்துல உங்ககிட்ட சொல்றேனே. இப்ப என்ன, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்பா. அந்த பிரச்சனையை முதல்ல நான் சரி பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல போய் பேசி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஏதோ சொல்ற, எந்த பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா சரி பண்ண பாரு. ஏன்னா நிலா இருக்கால, வீராவை பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்ல. ஆனா நிலா வீட்டுல அவங்க அம்மா வருத்தப்படுவாங்க. வீட்டுல மூத்த பொண்ணு, வீட்டுல சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க மனசுல எதுவும் நினைச்சிடக்கூடாதுல்ல, அதுக்குதான் சொல்றேன். சரிங்கப்பா, நான் சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். ஆமா, நீ இங்க தனியாவா காரை ஓட்டிட்டு வந்த? இல்லப்பா, மைக்கிள் தான் கொண்டாந்து விட்டான். மைக்கிள் வந்தானா? எங்க, அவன் வீட்டுக்கு வரல, வெளியில நிக்கிறான். அவன் போயிட்டான்பா. போயிட்டானா? வீட்டுக்கு வந்து அவன் என்ன பார்க்காம போக மாட்டானடா. நானும் இதைதான்ப்பா அவங்க கிட்ட கேட்டேன். நான் ஈவினிங் வந்து அப்பாவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லாதான்ப்பா இருந்தான். நாங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஜவுளி கடைக்கு போனோமா, அங்க போற வரைக்கும் நல்லா தான் இருந்தான். ஆனா அந்த கடையை விட்டு வந்ததுல இருந்து ஆளு சரியே இல்லப்பா. சரியில்லைனா என்ன? எப்போதும் நானும் அவனும் கார்ல வரும்போது அவன் தான் ஏதாச்சும் தொணன்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். நான் எதுவுமே காதுல வாங்காம அமைதியா கார் ஓட்டிட்டு வருவேன். இன்னைக்கு என்னன்னா, நான் தான் அவன்கிட்ட பேசிக்கிட்டே வந்திருக்கேன், அவன் ரொம்ப அமைதியா இருக்கான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். நான் கேட்கிற கேள்விக்கலாம் இந்த ஒண்ணுதான்ப்பா சொல்றான். அது மட்டும் இல்ல, அவனுக்குள்ளே சிரிச்சுக்கிறான்ப்பா. அவன் சிரிச்சு நீங்க பாத்துருக்கீங்க? சிரிக்கிறானா? என்னடா சொல்ற? அவன் சிரிக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படுவா, இல்ல இவன் எதுக்கு இப்படி திடீர்னு சிரிக்கிறான்னு நினைச்சு குழம்புவான்னு ஒண்ணுமே புரியாம பாத்துக்கிட்டே நின்றுக்கன்னா பாருங்களேன். என்ன சொல்றான்? காரணமே இல்லாம எதுக்கு அவன் தனியா சிரிக்கணும்? டேய், அவன் எங்கேயும் விழுந்துட்டானா என்ன? அப்படியே அந்த விஷயத்துல அவன் விழுந்திருந்தானா அதை நினைச்சு ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறாள் நானா தான் இருப்பேன். ஆனா அவன் தான் அதுக்குள்ள சரிப்பட்டு வர மாட்டேங்கிறானே.
என்னையே அலையிறேன் சுத்துறேங்க. இதுல எங்கப்பா அவனுக்கு நான் லவ் வரப்போகுது. இல்லடா, எனக்கு என்னமோ அவன் மனசுக்குள்ள ஏதோ பட்டாம்பூச்சி பறக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் அவன் உள்ள அப்படிலாம் நடந்துக்கிறான். இன்னைக்கு நைட்டு இங்க தானே படுக்க வருவான், நானே தெரிஞ்சுக்கிறேன். என்னப்பா சொல்றீங்க? மைக்கிள் இங்கேயே தூங்குறான்? ஆமாண்டா, அவன் மைக்கிள் முத்துப்பாண்டி 2 பேருமே இங்க தானே தூங்குறாங்க. ஓஹோ, அதனாலதான் வீரா 2 நாளா முத்துப்பாண்டி வீட்டுக்கு தூங்க வர மாட்டேங்கிறான், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தானோ. அப்போ இங்கதான் பயவுலயே தூங்க வருதுவா நைட்டுக்கு. ஆமாண்டா, 2 பயலும் இங்கதான் கிடப்பானுங்க. ஆனா நல்ல பழக்கம் விடுவானுடா. நைட்டு நேரம் போறதே தெரியாதுன்னா பாத்துக்கங்க. லேட்டா தான் தூங்குவேன். நான் முழிக்கும் என்ன காலைல கமலி வந்துருவா. அவதான் காலையில வந்து டீ போட்டு டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போவா. அப்படியே ஈவினிங்கும் வருவா, வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போவா. நைட்டு இந்த பையனும் வருவானோ. அப்படியே இடையில சீதானியும் பெரிய அண்ணனும் வருவாங்க, வந்து பாத்துட்டு போவாங்க. அப்ப எல்லாருமே இங்க வருவாங்களா? அதான்டா நான் சொன்னேன், எல்லாருமே இங்க வருவாங்க. நான் இங்க தனியாவே இல்ல. முதலையாச்சும் நீனும் நானும் மட்டும்தான் இருந்தோம். ஆனா இப்ப அப்பப்போ ஒவ்வொருத்தரா வருவாங்க. எனக்கு நேரம் போறதுன்னு தெரியாது. இப்ப தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எங்க நீங்க அங்க தனியாவே இருப்பீங்களே, சாப்பிட மாத்திரை கொடுக்க யாரும் கூட இருக்க மாட்டாங்களேன்னு நான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரிடா, அதான் நான் பயப்படாதன்னு சொன்னேன். நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிடுறியா என்ன? இல்லப்பா, நான் இன்னும் சாப்பிடல. எனக்கு காலையில இருந்து உங்க ஞாபகமாவே இருந்துச்சு. உங்களுக்கு எப்படியாச்சும் இன்னைக்கு பார்த்து கொஞ்ச நேரம் உங்க கூட இருந்துட்டு போலான்ட்டு தான் வந்தேன். இன்னைக்கு வீரா வீட்டுல இல்ல, இருந்திருந்தானா கண்டிப்பா விட்டுருக்க மாட்டான். அவன் சைட்டுக்கு போயிருக்கான்ப்பா. வர்றதுக்கு எப்படியும் ஈவினிங் ஆயிடும். போகும்போதே என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். அதனாலதான் சரி உங்களை ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்ட்டு அப்படியே வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுலப்பா. அப்பா, நான் உங்களுக்கு போய் ஏதாச்சும் சமைச்சு எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். சமைக்கவா? அதெல்லாம் நீ ஒண்ணும் சமைக்க வேண்டாம். இங்கே உட்காது, தடப்புடலான சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. தடப்புடலாம் சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கா? அப்பா, நீங்க சமைச்சீங்களா? நான் சமைக்கலடா, சமையல் ரெடி ஆயிட்டு இருக்கு. சமையல் ரெடி ஆயிட்டு இருக்குன்னா என்னப்பா சொல்றீங்க? ஒருவேளை குக்கிங்க்கு ஆள் என்ன சேர்த்திருக்கீங்களா? எனக்கு மருமக்கமாரு 1க்கு 3 பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்குடா நான் சமையலுக்கு ஆள்லாம் வைக்க போறேன்? அப்பா, என்ன சொல்றீங்க? நீ ஃபர்ஸ்ட் கிச்சனை போய் பாரு, அதுக்கப்புறம் வந்து பேசு. கிச்சன்லயா? கிச்சன்ல யார் இருக்கா? சேட்டை பண்றவனுக்கு பொறுப்பான மனைவி, பொறுப்பா இருக்கிறவனுக்கு குழந்தை மாதிரி மனைவி. நல்லா தாண்டா பிடிச்சிருக்கீங்க.